ஹல்லேலூயா. சங்கீதம் 75வது சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் விவரிக்கிறது என்று சொல்லுகிறான். நம்முடைய தேவனை நாம் எல்லாரும் இணைந்து அவரை துதித்து அவரை ஆராதிப்போமாக. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நன்றியோடு நான் துதி பாடுவேன். என் இயேசுநாதா, அவரை எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி ஆராதிப்போமாக. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா, எனக்கா நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா, எனக்கா நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. நினைக்காத நன்மைகள் கூடவே கோட்டி தந்தீரையா. நினைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. என்னோடு சேர்ந்து நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா, எனக்கா நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. யோசிக்க முடியாத கிருபைகள் ஏராளம் செய்தீரையா. யோசிக்க முடியாத கிருபைகள் ஏராளம் தந்தீரையா. கேட்காத வரங்களை கூடவே கூட்டி தந்தீரையா. கேட்காத வரங்களை கூடவே கூட்டி தந்தீரையா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா, எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா, எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு புதிய வாரத்தின் முதலாம் நாளில் உம்மை ஆராதிக்கும்படி எங்களை எல்லாரையும் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் எங்களை காத்து நடத்தி இந்த நாளை காண செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையும் உடைய கைகளில் கொடுக்கிறோம். தடைகள் நீங்கட்டும்,
எல்லாரையும் ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தி ஒருமனப்படுத்தி இந்த ஆராதனையில் உம்முடைய துதி விளங்க, உன் நாம மகிமைப்பட, உம்முடைய பிரசன்னம் வெளிப்பட தேவ பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு நிறைவாய் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்குள் கடந்து போக பரலோக தேவனை இன்றைக்கு துதியினால், ஸ்தோத்திரத்தினால், ஆராதனையினால் மகிமைப்படுத்த இந்த நாளில் கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகளினால் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளை, இந்த நேரத்தையும் கைகளில் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அதிசயமான கிரியைகள், அவருடைய அதிசயமான நன்மைகள் ஏராளம் ஏராளம். நம்முடைய தேவனை இந்த காலையிலே நாம் ஒருமனப்பட்டு நாம் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய தலையை நிமிர செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நமக்கு தருகிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவரும் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறவருமாயிருக்கிறார். இந்த காலையில என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி தலை நிமிர செய்தார் என்று அவரை உயர்த்தி பாடுவோமாக. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. கைகளை தட்டி நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. சிலுவையில் என் சிறுமையை சிதைத்திட்டார் நம்முடைய தேவன். எல்லாரும் வெறுமையை வேரோடு அறுத்து வெற்றியின் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். கைகளை தட்டி சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியார் மரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினா என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. கைகளை தட்டி நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி எனக்கு பயம் ஒன்றும் இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. குகைகளில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எல்லாரும் அவரை உயர்த்தி, நம்முடைய சிறுமையை மாற்றினவர், நம்முடைய ஏழ்மையை மாற்றினவர், நம்முடைய வெட்கத்தை மாற்றினவரை எல்லாரும் சேர்ந்து
குகைகளில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். சொல்லுவோம், குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், இவைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. உயர்த்தி பாடுவோம், நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி அவரை உயர்த்துவோம். நம் தலையை நிமிரச் செய்தவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வெட்கத்தை மாற்றினவர், சிலுவையில் நம்முடைய சிறுமையை செதைத்திட்டவர், நம்முடைய ஏழ்மையை போக்கினவர், நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக நம்மை விடுவித்தவர், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தினவர். எதிரிகளுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்த கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து கைகளை உயர்த்தி அவரை ஆராதிப்போமாக. அவருடைய நாமம் தேனிலும் மதுரமானது. ஹல்லேலூயா. உம் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து கையை உயர்த்தி, உம் நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ரபுனி நல்ல போதகரே, அடோனா எங்கள் தெய்வமே, அடோனா எங்கள் தெய்வமே. ரபுனி நல்ல போதகரே, எஷடா சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ஷடா சர்வ வல்லவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. தந்தையே இயேசுவே, ஆவியானவரே, தந்தையே இயேசுவே, ஆவியானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை
ஆராதனை. ஆராதனை எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ரெண்டு கையும் உயர்த்தி பாத்திரரே, 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 மகிமைக்கு பாத்திரரே, 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 மகிமைக்கு பாத்திரரே. எல் எலியோ உன்னதரே, இம்மானுவே கூட இருப்பவரே. எல் எலியோ உன்னதரே, இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறவரே. எல் எலியோ உன்னதரே, இம்மானுவே கூட இருப்பவரே. மெசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவா எனக்குள் வாழ்பவரே. மெசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவா எனக்குள் வாழ்பவரே. கைகளை உயர்த்தி தந்தையே, இயேசுவே, ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். நீரே பாத்திரர், நீரே துதிகளுக்கு, நீரே தொழுகைக்கு, நீரே ஆராதனைக்கு பாத்திரர். உன்னதமான தேவனே, உயர்ந்தவரே, எங்கள் மேசியாவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் தூய ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு. எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்கள் வீடுகளிலே கர்த்தரை ஆராதியுங்கள். உங்கள் வீடுகள் முழுவதும் தேவனுடைய ஆராதனையினால் நிரம்பட்டும். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் ஓ உங்கள் வீட்டிலே இந்த காலவேளையிலே இறங்கி வருகிறார். ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன், ஓ நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர், எல் எலியோன், உன்னதமான தேவன், இம்மானுவேல் கூட இருக்கிறவர். இந்த காலவேளையிலே இந்த சபை நடுவே, இந்த தேவ ஜனங்கள் நடுவிலே, உங்கள் குடும்பத்தின் நடுவிலே இறங்கி வருகிறார். அவரை உயர்த்துங்கள். அவர் குறைவுகளை நிறைவாக்குறவர், அவர் தேவைகளை சந்திக்கிறவர், அவர் எல் ஷடாய், அவர் எல் எலியோன், அவர் மகிமையின் ராஜா, அவர் மகத்துவமானவர், அவர் நம்முடைய ரபுடி. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு அவரை பார்த்து சொல்லுங்க, பாத்திரரே, 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 மகிமைக்கு பாத்திரரே, 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 மகிமைக்கு பாத்திரரே. அன்பு தகப்பனே, இந்த காலை ஆராதனையிலே எங்களுடைய முழு இருதயத்தோடும் உம்மையே உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் சொல்ல சொல்ல எங்கள் வாழ்க்கை
முழுவதும் மாறுகிறதப்பா. உம்மை துதிக்க துதிக்க, உம்மை ஆராதிக்க ஆராதிக்க எங்கள் குறைவுகள் நிறைவாகிறது. ஆண்டவரே, எல் எலையோனே, எல் ஷடாய், அடோனாய், ரபுனி, இம்மானுவேல், எங்களோடு கூட இருக்கிறவரே, இந்த காலையில உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், இந்த நாட்களில் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உமையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் கன்மலை, நீர் எங்கள் கோட்டை, நீர் எங்கள் துருகம், நீர் எங்கள் உன்னதமான தேவன், நீர் எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். உம்முடைய நிழலிலே, உம்முடைய மறைவிலே ஒவ்வொரு தேவ பிள்ளையையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த காலவேளையில இயேசுவின் நாமத்தில் நான் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் மூடுவதாக. தேவ பிரசன்னம் மூடுவதாக. இம்மானுவேலுடைய சட்டையின் நிழல் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் இறங்கி வருவதாக. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் எல்லாரையும் வைக்கிறேன் ஆண்டவரே. கவலைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், வருத்தங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். ஒரு புதிய நாட்கள், ஒரு புதிய காலங்கள், ஒரு புதிய ஆசீர்வாதங்களுக்குள் உன் பிள்ளைகளை நடத்தும். செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதா, ஆமென். கைகளை தட்டி சந்தோஷமாய் தேவனை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி சந்தோஷமாய் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில சாட்சிகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். விசேஷமாக இந்த வாரம், கடந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய சபை மக்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், தெய்வீக சுகம், விடுதலை, அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. அவர் 2 சாட்சிகளை உங்கள் நடுவிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சாட்சிகளை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துறை ரோடு பகுதியிலிருந்து சகோதரி ரேவதி அவர்கள் எழுதி கொடுத்துருக்குறாங்க. கடந்த நாட்களில் என்னுடைய மகனுக்கு திடீரென்று வாந்தி, வயிற்றோட்டத்தினாலே மிகவும் அவன் பலவீனப்பட்டான். தொண்டை வலியினாலும் கஷ்டப்பட்டான். டாக்டர் இடத்துல கொண்டு போனோம். பயத்தோடு அழைத்து கொண்டு போனோம். ஏதோ கொரோனா வைரஸ் தொற்று ஏதாவது வந்திருக்குமோ என்ற பயத்திலே நாங்கள் மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு போனோம். ஆனால் மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு முன்பதாக நான் குழந்தைக்காக பாரத்தோடு கர்த்தரிடத்தில் ஜெபித்து விட்டு கடந்து போனேன். ஆண்டவர் எந்த பலகீனம் இல்லாதபடி, கொரோனா தொற்று இல்லாதபடிக்கு மகனுக்கு அற்புதமான சுகத்தை, நல்ல விடுதலையை, நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். எங்கள் பயத்தை மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதி கொடுத்திருக்கிறாங்க. கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமாக, தேவனை மகிமைப்படுத்துவோமாக. இன்னொரு சாட்சியை அருமையான சகோதரன் சந்திரன் ஈஸ்வரி குடும்பம், எஸ்தர் ஈஸ்வரி குடும்பம் அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் நீண்ட நாட்களாக 2 சக்கர வாகனம், 2 வீலர் வாங்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் பிரயாசப்பட்டு அதற்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். சென்ற மாதம் ஆலயத்துக்கு வந்து பாசையாவை பார்த்து நாங்கள் ஜெபித்து விட்டு போனோம். எங்களுக்கு ஒரு நல்ல வாகனம் ஒன்று கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க சொன்னோம். ஐயா அவர்களும் எங்களுக்காக ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு கடந்த நாட்களில் புதிய 2 வீலர் வாகனத்தை வாங்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து நாங்கள் ஐயா மூலமாய் ஜெபித்து பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டினால் நீண்ட நாட்கள் எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதி கொடுத்திருக்கிறாங்க. கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமாக, தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிகளுக்காக
நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் காணிக்கைக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். 23ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தன் மேய்ப்பராய் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தாழ்ச்சி என்பது இல்லை. ஹல்லேலூயா, தாழ்ச்சி என்பது இல்லை, வறட்சி என்பது இல்லை, வீழ்ச்சி என்பது இல்லை, எல்லாம் நிறைவாய் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய காணிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக, அதை பெருக பண்ணுவாராக, அதை வர்த்திக்க பண்ணுவாராக. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த கால வேளையிலேயும் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் ஏறெடுத்து படைக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய், தசம பாகங்களுக்காய், பொருத்தனைகளுக்காய் நன்றி இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய கையிலும் ஏந்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், பொருத்தனைகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் இந்த காணிக்கைகளை ஆசீர்வதித்து உம்முடைய பரலோக நீதியின் கணக்கில் எழுதி ஆண்டவரே அவர்களை மிகுதியாய் ஆசீர்வதித்து பெருக பண்ண நான் ஜெபிக்கிறேன். அவருடைய தாழ்ச்சி, அவருடைய வறட்சி, அவருடைய ஏழ்மை, அவருடைய குறைவுகள், அவருடைய பலவீனங்கள், அவருடைய தடுமாற்றங்கள், அவருடைய பற்றாக்குறைகள் எல்லாம் மாறி இந்த வாதம் அவருடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் ஆண்டவரே பிள்ளைகள் கடன் கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தும். எங்கள் நடுவிலே செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், நல்ல சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் தகப்பனே, எங்கள் திருச்சபையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காய், எல்லா குடும்பங்களுக்காக நான் பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை எல்லாரையும் உம்முடைய கிருபையின் பாதுகாப்புக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, விசேஷமாய் எங்களுடைய நாமக்கல் மாவட்டத்திற்காய் ஜெபிக்கிறோம், எங்களுடைய தமிழகத்துக்காய் ஜெபிக்கிறோம், எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த கொரோனா வைரஸினுடைய தொற்று இயேசுவின் நாமத்தில் அடங்கி போவதாக, இது பரவாதபடிக்கு, இது மக்களை தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினால், சிலுவையில் நீ சிந்தின இரத்தத்தின் வல்லமையினால் எல்லாம் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஒரு சமாதானமான சுமூகமான ஒரு சூழ்நிலை எங்கள் தேசத்தில் உண்டாக கிருபைத்தார். இந்த வைரஸில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். தேவ பிள்ளைகளை, ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டோம் சுகமாக்கும் என்று ஜெபிக்கிறோம். வேலியடைங்க, அற்புதங்களை செய்ங்க, நல்ல நாட்களை, வருகிற காலங்களை ஆசீர்வாதமாக்கித்தாங்க. துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த வாரம் பாஸ்டர்மா நம் நடுவிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை இந்த ஆராதனை வேளையில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு தேவனுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதுல நான் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் நமக்குள்ள பலத்தை கிரியை செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் உங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு நாம் வேதத்தை வாசித்து தியானிப்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரம். ஆதியாகமம் 26வது அதிகாரம்
23வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர்செபா எனப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் உங்க வேத புஸ்தகத்துல இந்த வேத பகுதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் மறுபடியும் தியானிப்பதற்கு இது உங்களுக்கு வசதியா இருக்கும். இந்த செய்தியை கேட்டுட்டு இன்னைக்கூட மறந்துடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் அடிக்கடி இது தியானம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பெயர்செபா. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பெயர்செபா. இங்கே நாம் வாசிக்கிறோம், பெயர்செபாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த பெயர்செபா என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. உங்க பேருக்கெல்லாமும் ஒரு அர்த்தம் இருக்கு. எத்தனை பேர் உங்க பேரோட அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய வரலாறு புவியியல் ஆசிரியர், ஹிஸ்டரி ஜார்பி ஆசிரியர் ஒரு நாள் எங்கள் வகுப்புக்கு வந்தார். அன்றைக்கு அவர் நடத்தின பாடம் வேதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பாடம் நடத்தினார். அதனால் அந்த பாடம் நடத்துவதற்கு முன்பாக வகுப்பறைக்கு வந்த உடனே என்ன வேதநாயகி எழுந்து நில்லு அப்படின்னாரு. நான் எழுந்து நின்றேன். வேதம் என்றால் என்ன, அதற்கு அர்த்தம் சொல்லிட்டு நீ உட்காரு அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், வேதம் 4 வகைப்படும்.
வேதங்கள் 4 வகைப்படும், அவை ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், நான் அதை கேட்கல, வேதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு அது தெரியல. அப்போ அவர் சொன்னார், வேதம் என்றால் புனித அறிவு அப்படின்னாரு. சொல்லிட்டு அன்னைக்கு உட்கார வச்சிட்டாரு. அடுத்த நாள் அவர் ஒவ்வொரு முறை அவருடைய வகுப்புக்கு வரும் பொழுதும் வாசப்படிக்கிட்ட வரும் பொழுதே சொல்லுவார், வேதநாயகி எழுந்து நில்லு, வேதம் என்றால் என்ன சொல்லிட்டு உட்காருவானவர். இது தொடர்ந்து கிட்டத்தட்ட 2-3 மாதங்களாக அவர் தொடர்ந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தார். ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்தாலே நான் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து நின்று வேதம் என்றால் புனித அறிவு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு எனக்கு நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய பெயருக்கு அர்த்தத்தை என்னோட ஆசிரியர் சொல்லி கொடுத்தார். ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ஒருவேளை உங்கள் பெயருக்கு இது வரைக்கும் அர்த்தம் தெரியாமல் இருந்தால் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எங்கள் அப்பா எல்லாருக்கும் ஒரு திட்டத்தோட பேர் வச்சார். என் பிள்ளைகளை எந்த கணவன்மாரும் அவன்னு கூப்பிடக்கூடாது, அம்மானு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னம்மாள், செல்லம்மாள், தனம்மாள், பழனியம்மாள், எனக்கு வேதம்மாள்னு வச்சார். என்னை ஸ்கூலில் சேர்த்துனப்போ அந்த டீச்சர், அந்த ஹெட்மாஸ்டர் எனக்கு வேதம்மாங்கிற பேர் நல்லாள் அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகின்னு வச்சார். அதுக்கப்புறம் அவர் எனக்கு வேதம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார். என் திருமணத்துக்கு பிறகு பாஸ்டர் என்ன வேதம் கூப்பிட ஆரம்பித்தார். இன்றைக்கி அந்த பேர் தான் என் வாழ்க்கையில் விளங்கிட்டு இருக்கு. இந்த பேருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பேருக்கெல்லாம் அர்த்தத்தை கண்டுபிடிச்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இங்கே பெயர் சபா அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, அதிகாலை உடன்படிக்கை. பெயர் சபா அப்படிங்கிறதுக்கு அதிகாலை உடன்படிக்கை. ஏனென்றால் இந்த பெயர் சபாவில் ஈசாக்கு அவனுடைய அந்த அபிமேலகோடு கூட உடன்படிக்கை செய்தான். அதே போல் 21வது அதிகாரம் ஆதியாகமம் 21 வாசித்தீங்கன்னா அங்கே ஆபிரகாம் அந்த அபிமேலகோடு உடன்படிக்கை செய்தான். உடன்படிக்கை செய்து அந்த இடத்துல அந்த உடன்படிக்கை செய்த இடத்துக்கு பெயர் சபான்னு பேர் வச்சான். ஆதியாகமம் 21, 23 நாம் வாசிக்கிறோம். அடுத்து இன்னொரு பெயர் இருக்கிறது, உடன்படிக்கையின் கிணறு. அந்த பெயர் சபாவில் உடன்படிக்கை செய்தாங்க. என்றைக்கு உடன்படிக்கை செய்தார்களோ அன்றைக்கு அந்த இடத்துல தண்ணீர் துறவு வெட்டின பொழுது தண்ணீரை கண்டோம் என்று சொன்னார்கள். அவர்கள் சமாதான உடன்படிக்கை செய்த அன்றைக்கு அங்கே தண்ணீர் கிடைத்தது. அதனால் அதற்கு உடன்படிக்கையின் கிணறு என்று இன்னும் வேறொரு பெயர் இருக்கிறது. அடுத்து 3வதாக உடன்படிக்கையின் ஊற்று. அந்த பெயர் சபாவில் ஊற்று தோண்டப்பட்டு அந்த கிணற்றுல ஊற்று வந்தபடினால உடன்படிக்கையின் ஊற்று அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. அடுத்து 7 கிணறு. அந்த பெயர் சபாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, 4வதாக 7 கிணறு. ஏனென்றால் அங்கே இப்பையும் 5 சிறிய கிணறுகளும் 2 பெரிய கிணறுகளும் இருக்கிறது. 7 கிணறு. அங்கே ஆபிரகாம் அந்த அபிமேலகோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது சமாதான உடன்படிக்கைக்கு அடையாளமாக அவன் 7 பெண்ணாட்டு குட்டிகளை அவனுக்கு கிஃப்டா கொடுத்து அவனுக்கு பரிசா கொடுத்து அவன் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமா சாட்சியா அந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை நிறுத்தி அவன் உடன்படிக்கை செய்தான். அதனால அதுக்கு 7 கிணறு. அங்க 7 ஊற்றுகளும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 7 கிணறு இருக்கு. அடுத்தது இனி எல்லாம் சுகமே. 5வதா அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இனி எல்லாம் சுகமே. இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த உடன்படிக்கை செய்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள அபிமேலக்குக்கும் ஆபிரகாமுக்கும் அபிமேலக்குக்கும் ஈசாக்குக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறிடுச்சு. அங்கே ஒரு நல்ல ஊற்று, ஒரு ஆசீர்வாதம், நன்மைகள் உண்டானது. அதனால் இனி எல்லாம் சுகமே அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சாங்க. ஏன்னா அது வரைக்கும் அந்த ஊற்றுக்கு தான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆபிரகாம் அவனுடைய சந்ததி ஈசாக்கு எல்லாமே மேய்ப்பர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய மந்தைகள் இருந்தது. அந்த மந்தைகள் இருந்த பொழுது அவங்க அந்த ஆடுகளை மடக்கின இடத்துல மந்தைகளுக்கு தண்ணீர் வேண்டும். அங்கே தண்ணீர் வேணும்படியாக அவர்கள் கிணறுகளை தோண்டினார்கள், துறவுகளை தோண்டினார்கள். அந்த துறவுகளில் தண்ணி வந்தது. ஆனால் அவங்க இருந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கே கோராரில் இருந்தாங்க. அந்த கேராரு மேய்ப்பர்கள் இது இடம் எங்களுது, நீங்கள் இங்கே என்ன செய்யக்கூடாது, கிணறு வெட்டக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், இந்த வாக்குவாதம், சண்டைகள், பிரச்சனைகளாக இருந்தது. ஆனால் இவங்க உடன்படிக்கை செய்த பிறகு, இந்த பெயர் சபாவுக்கு உடன்படிக்கை செய்த பிறகு அவங்களுக்கு எந்த வாக்குவாதம், பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அதனால் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, இனி எல்லாம் சுகமே அப்படின்னு சொல்லி. பாருங்க, அந்த பெயர் சபாவுக்கு நான் தேடினதில் எனக்கு 5 பெயர்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் எனக்கு ஆண்டவர் ஒரு பெயரை கொடுத்தார். கடந்த மாதத்தில் நான் ஆண்டவர்கிட்ட செபித்துட்டு படுத்தேன். அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். கர்த்தர் நிச்சயமாக இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு கொடுத்தார். நான் எடுத்து அந்த வேத புஸ்தகத்தில் இந்த வசனத்தை பார்த்தேன்.
போன மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கு ஆராதனையில் அந்த வார்த்தையை சொன்னேன். திரும்ப இந்த வாரத்தில் ஆண்டவர் திரும்ப எனக்கு அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். மறுபடியும் அதே வேத பகுதி எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதனால என்னுடைய பிரசங்கத்துக்கு இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டேன். நிச்சயமாகவே கர்த்தர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பெயர்சபாவுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார். பெயர்சபா என்பதற்கு தேவன் கொடுக்கிற அர்த்தம் இந்த நாட்கள்ல இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அர்த்தம் நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய சபையோடு இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஊழியங்களோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெயர்சபாவை நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு இருக்கிறார் என்கிற தலைப்புல தான் நான் உங்களோடு கூட நான் செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிறேன். பெயர்சபா என்பதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த அர்த்தத்தை இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, இந்த பெயர்சபாவுக்கு போன எல்லாரோடும் கர்த்தர் இருந்தார். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்த பிறகு அந்த பெயர்சபா என்கிற அந்த வார்த்தைகளாக நான் எடுத்து நான் தியானித்த பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் நமக்கு அற்புதமான தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர். அங்க பாருங்க, ஆகார் ஆபிரகாம் என்ன செய்யறான்? தன் மனைவி ஆகாரையும் பிள்ளை இஸ்மவேலையும் அனுப்பிவிடு என்று சொன்ன பொழுது ஆகாருக்கு அவன் அந்த ஒரு அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து அந்த பிள்ளையையும் ஆகாரையும் ஆபிரகாம் அனுப்பிவிட்டான். விட்டு அனுப்பிவிட்டான். இந்த ஆகார் எங்க போனா தெரியுங்களா? பெயர்சபாவின் வனாந்தரத்துக்கு. பெயர்சபாவின் வனாந்தரத்துக்கு பிள்ளையை கூட்டிட்டு போய் அங்க அலையறா. வனாந்தரங்களை அலைந்து திரிந்தா. அந்த தண்ணீரெல்லாம் தீர்ந்து போச்சு, அப்பமெல்லாம் தீர்ந்து போச்சு. பிள்ளை இஸ்மவேல் சின்ன பிள்ளை, அவன் தாகத்துக்கு அழுகிறான், கதறான். ஏன்னா நம்மளால ரொம்ப நாள் தண்ணி குடிக்காம ஜீவனோடு இருக்க முடியாது. அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு, இனி தண்ணி இல்லைன்னா இந்த பிள்ளை பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி, பிள்ளை சாகிறத என் கண்ணு முன்னால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிள்ளைய கொஞ்சம் அமுப்பாயிர தூரத்தில் விட்டுட்டு அவன் தூரத்தில் வந்து அவன் கத்தறி அழுகிறா. அங்கே கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரை பார்த்து கேட்கிறார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுகிறாய்? நீ பிள்ளை எடுத்துக்கொண்டு போ, அவனை பெரிய சாதியாக்குவேன். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அது வரைக்கும் தண்ணியை தேடினவளுக்கு தண்ணி கண்ணில் படலை. ஆண்டவர் பேசின பிறகு, தேவதூதன் அவளுக்கு அந்த வார்த்தையை சொன்ன பிறகு அங்கே அவள் பக்கத்திலேயே ஒரு தண்ணீர் துறவை கண்டான். இந்த துறவு ஆகாருக்காக, அந்த பெயர்சபாவின் வனாந்தரத்திலிருந்து இஸ்மவேலுக்காக அந்த பிள்ளையின் அழுக்குரலை கேட்டு ஆண்டவர் உண்டாக்கின அந்த ஊற்று. ஹல்லேலூயா. பெயர்சபாவிலே ஆகாருக்கு கர்த்தர் தென்பட்டார், வெளிப்பட்டார், இருந்தார், அவருக்கு அற்புதம் செய்தார். அடுத்தபடியாக ஆபிரகாம் அது 21வது அதிகாரத்தில் ஆபிரகாம் அங்கே அந்த துறவு தோண்டும் பொழுது அந்த அபிமெலேக்கின் மனுஷர்கள் வந்து அவனோடு சண்டை போடுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. அவன் அந்த இடத்த விட்டு, அந்த கேராரை விட்டு விலகி போய் பெயர்சபாவில் போய் அவன் அங்கே ஒரு கிணற தோண்டி அங்கே அவன் மந்தையோடு இருக்கிறான். அங்கே இருக்கும் பொழுது இந்த அபிமெலேக்கின் மனுஷர் அவனை தேடி வந்து சொன்னாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டுகொண்டோம், அதனால உன்னோடு உடன்படிக்கை செய்ய வந்தோம் என்றார்கள். பெயர்சபாவுக்கு ஆபிரகாம் வந்த பொழுது ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருக்கிறத சத்துருக்கள் காணும்படி செய்தார். அப்ப அந்த இடத்துல அவங்க உடன்படிக்கை செய்தாங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 31வது வசனத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிங்க. அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்சபா எனப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு இருக்கிறத சத்துருக்களுக்கு ஆண்டவர் காண்பித்தார். அடுத்தபடியாக
ஈசாக்குக்கும் அந்த அபிமெலேக்குட மந்த மேய்ப்பருக்கும் அங்க ஒரே வாக்குவாதம். அந்த தேசத்துல அவன் தங்கி இருக்கிறான், அவன் விதைக்கிறான், அவனை கத்த 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய மனுஷனாக மாறுகிறான். அதை பார்த்து அந்த அந்த அபிமெலேக்கு அவன் மேல கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து, நீ எங்களை விட பலத்தவனா இருக்கிற, இந்த இடத்த விட்டு என்ன செய்ய, நீ இப்போ இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இது எங்க தேசம், எங்க ஊரு, இங்க நீ ஆடு மேய்க்க கூடாது, இங்க நீ கிணற விட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை விட்டு துரத்தி விட்டான். அவன் அடுத்து வந்து அவன் ஒரு துறவை தோண்டுகிறான். அந்த துறவுக்கு சித்தனான பேர் வச்சான். அடுத்து ஒரு துறவை தோண்டினான், அதுக்கு ஏசேக்குன்னு பேர் வைக்கிறான். இந்த துறவுகளை தோண்டும் பொழுதெல்லாம் அங்கே அந்த அபிமெலேக்குடைய மேய்ப்பர்கள் இந்த துறவு எங்களுடையது என்று சண்டையிடுகிறார்கள். அவன் அதுக்கு விலகி அவன் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அடுத்து ரெகோபோத், அடுத்து ஒரு துறவை தோண்டுகிறான், ரெகோபோத் என்று பேர் வைத்தான். அங்கே ஊற்று கண்டது, அவங்க வாக்குவாதம் பண்ணலை, ஆனாலும் அந்த இடத்துல அவன் இருக்கல. அங்கே வந்து அடுத்து அவன் பெயர்சபாவுக்கு என்றைக்கு புறப்பட்டு வந்தானோ அங்கே அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதர்களும் கண்டு கொண்டார்கள். எப்போ பெயர்சபாவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் வந்தாங்களோ அங்கே எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பாருங்க, அப்பதான் அவங்க வந்து சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம், உம்மோடு உடன்படிக்கை செய்யும்படி வந்தோம் என்று சொல்லி. அடுத்து பாருங்க, யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து அந்த லாபானுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். அவன் பெயர்செபாவிலிருந்து புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே இருட்டாயிடுச்சு, அங்கே படுத்துட்டான். அங்கே அந்த இடத்துல கர்த்தர் அந்த ராத்திரியில் அவனுக்கு தரிசனமாகி அந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து தேவதூதன் அந்த யாக்கோபை பார்த்து, யாக்கோபே, நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன், நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து உன்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம எங்க போறோம், என்ன நடக்க போகுது, எங்க தங்க போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், என்ன ஆகும்னு தெரியாம நம்பிக்கை இல்லாம புறப்பட்ட அந்த மனுஷனுக்கு பெயர்சபாவில ஒரு நம்பிக்கை உண்டானது. தேவன் அங்கே அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அடுத்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு எகிப்துக்கு போகும் பொழுது மறுபடியும் பெயர்சபாவுக்கு போய் அங்கே பலிபீடம் கட்டி தன் தகப்பனுடைய தேவனை தொழுது கொண்டான். அங்கே அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நீ போ, உன்னை நாங்கள் பெரிய சாதியாக்குவேன், உன்னை நான் திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அவனை தைரியப்படுத்தி அவனை அனுப்புகிறார். பாருங்க, ஆண்டவர் பெயர்சபாவுக்கு வந்த எல்லாரோடும் கர்த்தர் அவளுக்கு வெளிப்படுத்தின, அவளை சந்தித்தார், அவளை ஆஸ்வதித்தார். அடுத்து எலியாவை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். அவன் தேவ சமூகத்தில் உண்மையாய் ஊக்கமாய் கருத்தாய் செபித்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், பாகாலுடைய தீர்க்கதரிசிகளால் சங்கரித்து போட்டவன். அவன் ஏசபேலுக்கு பயந்து பாகாலின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்த பொழுது, ஏசபேல் அதை கேள்விப்பட்ட பொழுது, நாளைக்கு இந்நேரத்தில் நான் எலியாவை கொண்டு போடுவேன், அவன் தலை வாங்கப்படும் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தை கேட்டோன்னு அவன் பயந்து அவன் போன இடம் எது தெரியுங்களா? பெயர்சபா. நீங்க 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க 8வது 9வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க போய் அவன் வேலைக்காரனை நிறுத்திட்டு ஒரு சூரச்செடிகளில் போய் படுத்திருக்கிறான். அங்கே தேவன் அவனை சந்தித்தார். அந்த சோர்ந்து போய், அவ்வளவுதான் என் வாழ்க்கை போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி சாக துணிந்து படுத்திருந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி அவனுக்கு சுட சுட அப்பமும் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் கொண்டு வந்து வச்சு, ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, நீ எழுந்துரு புசி என்று சொல்லி மறுபடியும் 2வது தடவை சாப்பிட்டு மறுபடியும் படுத்துட்டான். மறுபடியும் 2வது தடவை அவனை தட்டி எழுப்பி மறுபடியும் அவனுக்கு அப்பமும் தண்ணீர் கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று அவனுக்கு தைரியப்படுத்தி, அவனை சரீரத்தில் பலப்படுத்தி, அவனுடைய ஆவியில பலப்படுத்தி, அவன் ஆத்மாவை பலப்படுத்தி, அவனை மீண்டும் 40 நாட்கள் அவன் சாப்பிட்ட அந்த அப்பம் அந்த தண்ணீர்னால அந்த பலத்துல 40 நாட்கள் ஓரே பருவதம் வரைக்கும் அவன் நடந்து போனான். அந்த சூரிய செடிக்கு அடியில தான் ஆண்டவர் அவனுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சொன்னார். நீ என்னென்ன ஊழியத்தை செய்யணும், அந்த பெயர்சபாவில் தான் அவனுக்குரிய திட்டத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். நீ போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், எகுவை அபிஷேகம் பண்ணணும், எல்லாரும் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணணும் எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை அனுப்பினார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பெயர்சபாவிலே ஆண்டவராகிய இயேசு எல்லாருக்கும் வெளிப்பட்டார். அங்கே போன அத்தனை பேருக்கு வெளிப்பட்டார். அப்போ இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் ஏன்னு கேட்டால், பெயர்சபாவிலே நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க,
இதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார். நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார். பெயர்சபாவிலே நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார். பாருங்க, இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் தம்மை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்ப நமக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம ஆண்டவரிடத்துல அநேக காரியங்களை நம்ம கேட்குறோம், அநேக காரியங்களை சோர்ந்து போகிறோம், அநேக வேலைகளில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறோம், அநேக நேரங்களில் நாம் மரித்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம், அநேக நேரங்களில் வறுமை வறட்சி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? கஷ்டப்படுறோம். எனக்கு ஒரு நன்மை கிடைக்கலையே, நான் பல நாள் செபிக்கிறேன், நான் எத்தனையோ ஆசீர்வாதங்களை தேடுறேன், காத்திருக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசீர்வாத நன்மைகள் உண்டாகவில்லையே என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? புலம்புகிறார்கள், ஆண்டவரிடத்தில் குறைவுபட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆனா இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பெயர்சபாவுக்கு வா, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ பெயர்சபாவுக்கு வா, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு ஒரு ரெகோபத், அந்த கேராரூர்லயே நீ துறவு தோண்டி உனக்கு அங்க ஒரு துறவுல தண்ணி கிடைச்சதுனால, உனக்கு ஒரு ரெகோபத் கிடைச்சதுனால நீ அங்கேயே அதுவே போதும் என்று இருந்து விடாதே. உலகத்துல ஏதோ உனக்கு ஒரு நன்மை ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதுனால அதுவே போதும் என்று இருந்து விடாதே. நீ ரெகோபோத்து போதும்னு நின்றாத, நீ பெயர்சபாவுக்கு வா, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு இருந்து உன்னை உயர்த்துவேன், நான் உன்னோடு இருந்து உனக்கு மேன்மைப்படுத்துவேன், உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் சுகமாய் சமாதானமாய் நன்மையாய் கட்டளையிடுவேன், நான் உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய ஜீவ ஊற்றை, ஒரு புதிய நன்மைகளை உனக்கு நான் கட்டளையிடுவேன். பாருங்க, 7 கிணறு, பெயர்சபாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, 7 கிணறு. 7 கிணறு பூரணம். 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. உனக்கு பூரணமான நன்மைகளை, பூரணமான ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொடுத்து, எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறேன். நீ பெயர்சபாவுக்கு வா என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். அங்கே பாருங்க, நாம அந்த ஆதியாகமம் அந்த 26வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 23வது வசனத்தில், அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெயர்சபாவுக்கு போகும் பொழுது தாங்க நமக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கிறது. பெயர்சபாவுக்கு போகும் பொழுதுதான் நல்ல வாக்குத்தத்தங்கள் கிடைக்கிறது. பெயர்சபாவுக்கு போகும் பொழுது தேவன் நம்மோடு நல்ல உடன்படிக்கை செய்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இது உடன்படிக்கை, ஆண்டவன் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கை. ஒரு பிசினஸ்ல 2 பேர் பார்ட்னர் போட்டுக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? நான் உன்னோட இருந்து நீ என்னோட இருந்து 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம்? இந்த பிசினஸ் பண்ணுவோம், இதுல பெரிய வெற்றியை காண்போம், பெரிய லாபத்தை காண்போம். இங்க ஆண்டவர் ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்கிறார், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அப்ப பாருங்க, அங்க அந்த ஈசாக்கு அங்க என்ன செய்தான் தெரியுங்களா? அங்க ஒரு பலிபீடத்தை கட்டினான். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல அநேக வாக்குவாதங்களிலே கிடக்கிறாங்க. இந்த பெயர்சபா எதை குறிக்கிறது? பெயர்சபாவுக்கு வானா நாங்க எங்க வர்றது? நாங்க இங்கிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு பெயர்சபாவுக்கா போக முடியும்? போகணும்னா 1 லட்ச ரூபா வேணும். அப்படியே காசு இருந்தாலும் இப்போ ஃப்ளைட் கிடையாது, போக முடியாது. நாங்கள் எங்கே பெயர்சபாவை தேடி போகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே வேதத்தின் அடிப்படையில் அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இங்கே அந்த ஈசாக்கு இருந்த இடம் கேராரூர். அங்கே வாக்குவாதம், அங்கே பொறாமை, அங்கே எரிச்சல், அங்கே சண்டை, அங்கே பிரிவினை, அங்கு பலவிதமான காரியங்கள் இருந்தது. ஆனால் அவன் அங்கே இருந்து அதிலேயே தரித்திருக்க அவன் விரும்பவில்லை. இது மத்தியிலையும் அவனுக்கு ஒரு ஊற்று அங்கே கிடைச்சிருக்கு. அவன் வெட்டின துறவு, அங்கே தோண்டப்பட்ட துறவுல தண்ணி கிடைச்சிருக்கு. ரெகோபத்தில் ஒரு ஊற்று கிடைச்சிருக்கு. கர்த்தர் நாம் பழுகி பெருகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அவன் சொல்லத்தக்கதாக ஒரு ஆசீர்வாத நன்மை கிடைச்சிருக்கு. நீங்களும் நானும் இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? என் சத்துருக்களுக்கு முன்னாலே, என் சத்துருக்கள் நடுவில் கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். இது கர்த்தர் தான் கொடுத்தார். அந்த இடத்த விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், அசரவே மாட்டேன். அந்த ஆசீர்வாதத்தை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துருவேன், அங்கேயே செட்டு போட்டுருவேன், அங்கேயே டெண்ட் அடிச்சிருவேன், அங்கேயே குடியிருந்துருவேன். நான் சாகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு வரமாட்டேன்னு சொல்லுவேன் நான். ஆனால் அடுத்த வசனமே, கர்த்தர் நாம் பழுகி பெருகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொன்னவன்
அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அவன் அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான் என்று சொல்லி. அப்ப பாருங்க, அவனுக்கு இங்க ஊற்று கிடைச்சிருக்கு, ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாத நன்மைகள், ஆவிக்குரிய சமாதானம் அதெல்லாம் அவனுக்கு அங்க கிடைக்கல. இன்னைக்கு நிறைய மக்கள் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் தேடுறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான செழிப்பு, உலக பிரகாரமான நன்மை. நான் தேடுகிற ஒரு ஆசீர்வாதம், நான் தேடுகிற ஒரு நன்மை, நான் தேடுகிற ஒரு செழிப்பு, நான் தேடுகிற ஒரு வேலை, நான் தேடுகிற பணம், நான் தேடுகிற ஒரு குழந்தை, நான் தேடுகிற ஒரு திருமணம், நான் தேடுகிற ஏதோ ஒன்று எனக்கு கிடைச்சா போதும், சுகம் கிடைச்சா போதும், நான் அதை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே இருந்துருவேன் அப்படின்னு சொல்றவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனா இங்க ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அவன் தேவனுடைய ஆவிக்குரிய அந்த சமாதானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி அவன் போனான். அங்கே அவனுக்கு தேவ சமாதானம் இல்லை, அதனால தான் அந்த இடத்த விட்டு அவன் புறப்பட்டான். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு எத்தனை பேர் வாக்குவாதத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் பிரச்சனை, எத்தனை பேர் ஒருவரோட ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு எரிச்சல், பொறாமை, சண்டை, பிரிவினை, பலவிதமான கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள், இப்படிப்பட்டதான சூழ்நிலையில இந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அதிலேயே உட்கார்ந்துருக்கிறீங்க? நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரம் முக்கியம் அல்ல, ஆவிக்குரிய சமாதானத்தின் ஆசீர்வாதம் முக்கியம். நம்முடைய ஆண்டவர் சமாதான பிரபு. அவர் சமாதானத்துக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். அவர் பகைய சிலுவையில கொன்று தன்னுடைய மாம்சமாகி தரை வழியாய் அந்த சமாதானத்துக்குள்ள பிரவேசித்தவர். அந்த சமாதானத்துக்கு இடையூறா இருக்கிற, தடையா இருக்கிற அந்த பிரிவினையாகிய நடுசுவரை உடைக்கும்படி தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர், தம்முடைய இருதயத்தை உடைக்க ஒப்பு கொடுத்தவர், தன்னுடைய சரீரத்தை உடைத்து ஒப்பு கொடுத்தவர், தன்னுடைய ஆத்மாவை உடைத்து ஒப்பு கொடுத்தவர், எல்லாவற்றையும் உடைத்து பலிபீடத்துல ஊற்றினவர், சிலுவையில் எல்லாவற்றையும் ஊற்றினவர். இன்றைக்கு நாம் அந்த சமாதானத்தை தேடுகிறோமா? நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் இருதயத்துல சமாதானத்தை தேடுறீங்க? இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவராகி இயேசு சொன்னா, நீங்க ஒரு வீட்டுக்கு போனா நீங்க அங்க அவளுக்கு செபிக்கும் பொழுது என்ன சொன்னா தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்து. என்ன சொல்லணுங்களா? சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்துல அத்தனை ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கு. சுகம் அடங்கியிருக்கு, பொருளாதார நன்மை அடங்கியிருக்கு, செழிப்பு அடங்கியிருக்கு, ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு, அதுல ஜீவன் இருக்கு. நம்ம சங்கீதம் 133 வாசிக்கிறோம். அந்த சமாதானத்தின் மத்தியில தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் தம்முடைய ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று எழுதியிருக்கிறார். அப்ப இன்றைக்கு எதை இழந்தாவது மக்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? பிரயாசம் எடுக்கணும். எதுவோ ஒரு காரியத்துக்காக சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. இங்க அந்த ஈசாக்குக்கும் அபிமெலேக்குக்கும் பிரச்சனை. அவன் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டான். சமாதானத்துக்காக எதையும் இழக்கிறது கூட என்ன செய்தாங்க? ஆயத்தமாக இருந்தாங்க. இன்றைக்கு வீடுகளில் என்ன இல்லைன்னா சமாதானம் இல்லை. கணவன் மனைவி இடத்துல சமாதானம். ஒரே வீட்டில் வாழ்றவங்க ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போக முடியாது. ஒருவேளை ஈசாக்கு அபிமெலேக்கு அந்நியனாக இருந்தனால பிரிஞ்சு போயிட்டான். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவர் விட்டு ஒரு பிரிஞ்சு போக முடியாது. பிள்ளைகள் பெற்றோர் விட்டு பிரிஞ்சு போக முடியாது. உங்க கூட இருக்கிற பெரியவங்க, தாத்தா பாட்டி, மாமனார் மாமியார், அவங்களாம் நம்மளை விட்டு என்ன செய்ய முடியாது? அவங்களெல்லாம் நீ வேண்டான்னு சொல்லி பிரித்து தள்ள முடியாது. நாம் அவங்கள விட்டு பிரிந்து போக முடியாது. உறவுகளை ஒரேதான் பிரித்து என்ன செய்ய முடியாது? எழுதிட முடியாது. அதுக்கு நாம் என்ன செய்யணும் தெரியுமா? எதை இழந்தாவது, எதை செய்தாவது சமாதானத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ஈசாக்கு அதை தான் செய்தான். சமாதானத்துக்காக அந்த இடத்த விட்டு புறப்பட்டு வந்தான். பாருங்க, பின்னாலேயே கத்த அந்த அந்த எதிராளியாக இருந்தேன், அந்த வாக்குவாதம் பண்ணின, அவனோடு சண்டையிட்டு அவன் அந்த இடத்த விட்டு பகைத்து விரோதித்து துரத்தின, அவன் சத்துருவாக இருந்த அந்த அபிமெலேக்கு பின்னாடியே தேடி வந்து அவனோடு சமாதானமாகும்படி கர்த்தர் உதவி செய்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த துறவு தோண்டின இடம் வந்துட்டு அந்த அபிமெலேக்குடையது. துறவு வெட்டுனவங்க ஈசாக்குடைய ஆட்கள். இப்போ இவங்க என்னுடையதுங்கிறாங்க, அவங்க நிலம் எங்களுடையதுங்கிறாங்க, இவங்க ஊற்று எங்களுடையதுங்கிறாங்க. இதனால 2 பேருக்கும் வாக்குவாதம். ஆனால் இந்த சமாதான உடன்படிக்கை செய்யும் பொழுது 2 பேர் ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன தெரியுங்களா செஞ்சாங்க? இந்த நிறைய அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நாட்களில் வெட்டின ஊற்றையெல்லாம் அந்த கேராரூர் மேய்ப்பரெல்லாம் தூர்த்து போட்டாங்க, மண்ணள்ளி போட்டு மூடி போட்டாங்க. ஆனால் இப்போ உடன்படிக்கை செய்யும் பொழுது, ஈசாக்கோடு அபிமெலேக்கு உடன்படிக்கை செய்யும் பொழுது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இந்த துறவு
நீயும் பயன்படுத்திக்கோ, நானும் பயன்படுத்தி, உனக்கு இருக்கட்டும் எனக்கு இருக்கட்டும், நிலம் என்னுடையது, வேலை செஞ்ச ஆட்கள் வெட்டினவர்கள் உன்னுடையவர்கள், 2 பேரும் இதை பயன்படுத்திக்குவேன்னு சொல்லி இன்றைக்கு குடும்பங்களில் இதை தான் செய்யணும். உனக்கும் நன்மை வேணும், எனக்கும் நன்மை வேணும், நீயும் சந்தோஷமா இருக்கணும், நானும் சந்தோஷமா இருக்கணும், உன்னுடைய விருப்பமும் நிறைவேறணும், என்னுடைய விருப்பமும் நிறைவேறணும், நீயும் விட்டு கொடுக்கணும், நானும் விட்டு கொடுக்கணும். இப்படி இருக்கும் பொழுது, இப்படி உடன்படிக்கை செய்தால் இன்றைக்கு என்ன செய்வா தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க ஈசாக்கோடு கூட கர்த்தர் நிச்சயமா இருக்கிறார்னு அபிமெலேக்கு கண்டார். சமாதானத்தை விரும்புகிற மக்களோடு கர்த்தர் நிச்சயமா இருப்பார். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். இன்றைக்கு நாம குடும்பங்கள்ல இப்படிதான் முடிவெடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க தேடி வர்றாங்க, அவங்க செஞ்சதெல்லாம் அவன் மறந்துட்டான், அவங்கள மன்னிச்சுட்டான். நமக்குள்ள மன்னிக்கிற சுபாவம் இருக்க வேண்டும். நமக்கு விரோதமா யாரோ எதையோ செய்திருந்தாலும் அதையே மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்கள மன்னிக்கிற அந்த இருதயம் நமக்கு வேணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவ பாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப அவர் மன்னித்தார். சிலுவையில அவங்க எவ்வளோ தீமையை செய்து கொடுமைப்படுத்தி, அவரை உபத்திரவப்படுத்தி, சித்திரவதைப்படுத்தி, அடித்து துன்புறுத்தி, அவர் சரீரத்தெல்லாம் பிச்சு, தலையில முள்முடியெல்லாம் வைத்து, அவருக்கு ஆடியெல்லாம் குடிக்க கொடுத்து, அவரை எவ்வளவு சின்ன பின்னப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, எவ்வளவு உபத்திரப்படுத்த முடியுமோ, எவ்வளவு நெருக்க முடியுமோ அவ்வளவும் செய்து அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் நமக்கு தீமை செய்யலாம், உங்களுக்கு நிறைய பேர் தீமை செய்யலாம். அவங்க நிச்சயமாவே தான் செய்கிறது இன்னதுன்னு சரியான அந்த அறிவு இல்லாம செய்யலாம். ஒரு நாள் அவங்க அறியும் பொழுது வருத்தப்படுவாங்க, மனஸ்தாபப்படுவாங்க. ஆனா அதுக்குள்ள நிறைய காலங்கள் பிந்தி போற மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நமக்கு செய்கிற மற்றவர்கள் செய்கிற பாவங்கள், தீமைகள், கெடுதிகள், அவமானங்கள், நிந்தனைகள், தூசணங்கள், இன்னும் பொல்லாப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சத்துருக்கள் வர்றாங்க. அவங்க என்ன செஞ்சா தெரியுங்களா? அவர்களுக்கு விருந்து செய்தான் என்று எழுதியிருக்கிறது. அங்க பாருங்க, வாசிங்க 31வது வசனம். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்தில் சமாதானத்தோட போய்விட்டார்கள். அவர்களுக்கு விருந்து செய்து அவர்களுக்கு சமாதானத்தோட அவர்கள் என்ன செய்தான்? அவர்களை அனுப்பிவிட்டான். அவ பாருங்க, அவளிடத்துல வந்தவர்களுக்கு அவன் என்ன செய்தான்? அவன் விருந்து செய்து அவர்களை அனுப்பினான் என்று எழுதியிருக்கிறது. அவ பாருங்க, அந்த விருந்து கொடுக்கிறது பாருங்க. வேத வசனத்துல வாசிக்கிறோம், உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. உன் சத்துரு பசியா இருந்தால் என்ன செய்யணுமா? அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுமா? ஆண்டவர் அப்படி நமக்கு போதிச்சிருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு அவன் ஆகாரம் கொடு, தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. நம்ம ரோமர் 12வது அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் மத்தேயுல சொல்லியிருக்கிறார், உன் சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். அங்க பாருங்க, அந்த 26வது அதிகாரம் 30வது வசனத்துல, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அங்க பாருங்க, அவன் என்ன செய்தான்? வந்தவங்களுக்கு அவங்க சத்துருக்கள் அவனை பகைத்து விரோதித்து அவனை திட்டி அவனை சண்டை போட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஆடு மேய்க்க விடாம மேய்ப்பர்களோட அந்த அவங்க வெட்டின கிணறெல்லாம் இவங்க பிடுங்கிக்கிட்டது எங்களுடையதுன்னு சொல்லி இப்படி அவனுக்கு நிறைய தீமை செய்து அந்த இடத்த விட்டு அனுப்பின பொழுதும் அவனை தேடி வந்தவங்களுக்கு நல்ல விருந்து செய்து போட்டிருக்கான். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு நம்ம எத்தனை முறை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், ஆனாலும் நம்மளால செய்ய முடியாத காரியங்களை ஈசாக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கிறான். அதனால தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ பாருங்க, ஆண்டவர் சத்துருக்களை சிநேகிக்கும்படி நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க அப்படி செய்து பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் அற்புதமா தம்மை வெளிப்படுத்துவார், உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். அடுத்தபடியா
நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், அங்கே தீமை செய்தவளை அவன் மன்னித்தான். அது மாத்திரம் இல்லை, இந்த பெயர்சபாவுக்கு வந்த பொழுது ஈசாக்கு செய்த காரியம் என்ன செய்து தெரியுங்களா? கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அவன் தொழுது கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்கே பாருங்க 25வது வசனம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார். பாருங்க, சண்டை போடுறவங்களை விட்டு பிரிஞ்சு வந்தான், அவங்கள மன்னிச்சு வந்தான், அவனுக்குள்ள சத்துருக்களுக்கு விருந்து பண்ணுகிற காரியம் இருந்தது. அது மாத்திரமல்ல, சமாதானத்தை தேடிக்கொள்ளுகிற மனுஷனா இருந்தான். அது மாத்திரம் இல்லை, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு உலகத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஆனால் அங்கே தேவனை ஆராதிக்க முடியாது, தேவனுக்கு பலிபீடம் கட்ட முடியாது, தேவனுடைய பிள்ளை என்று தைரியமாக சொல்லிக்கொள்ள முடியாது, தேவனுக்காக வைராக்கியமாக வாழ முடியாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல நாம் இருந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நம்ம வாழ்றதுல நமக்கு எந்த பலனோ எந்த ஆசீர்வாத நன்மையும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அங்கே போனால் விக்கிரக ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் சுத்தம் பண்ணணும், இதை பணிந்து கொள்ளணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், விக்கிரகங்களாம் சுத்தம் பண்ணணும், அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாம் செய்யணும்னு வேலை செய்கிறவங்கள அந்த சொல்லுவாங்க. நிறைய கடைகளுக்கு வேலைக்கு போகிறவங்க அங்கே போனால் காலையில் போன உடனே விக்கிரகங்களுக்கு இவங்க தான் என்ன செய்யணும், அந்த சூடம் அந்த பத்தியெல்லாம் பொருத்தி வைக்க வேண்டிய காரியங்கள் இருக்கும். இப்படிப்பட்டதுக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் விலகணும். இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா அந்த வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. வேலை கிடைச்சி போன உடனே ஆண்டவரே மறந்துடுறாங்க. நான் வேலைக்கு போகிறேன், என்னால் ஜெபிக்க நேரமே இல்லை. நான் வேலைக்கு போகிறேன், என்னால் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. நான் வேலைக்கு போகிறேன், என்னால் ஆராதனைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. இப்படி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட இடத்துலேருந்து நாம் எழும்பணும். நாம் பெயர்சபாவை நோக்கி ஓடணும். பெயர்சபா என்கிறது ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுகிற ஒரு இடமா இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்ட வேண்டும். அங்கே பாருங்க, ஈசாக்குக்கு ஆண்டவர் தரிசனமானார். உடனே அங்கே அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டினான். அது மாத்திரம் இல்லை, பலி செலுத்தினான். பலிபீடம் எதுக்கு கட்டுறாங்கங்க? பலி செலுத்த தான் பலிபீடம் கட்டுறாங்க. அந்த காலத்தில் போய் கன்னடத்துலலாம் பலி செலுத்த மாட்டாங்க. அவங்க பலிபீடம் கட்டி அந்த இடத்த பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்துல ஆண்டவர் விரும்புகிற மாதிரி தங்களை சுத்திகரித்து கொண்டு அங்கே தேவனுக்கு பலி செலுத்துவார்கள். அங்கே அந்த நாட்களில் அவர்கள் ஆட்டு மந்தையிலிருந்து மாட்டு மந்தையிலிருந்து நல்ல அந்த பலிகளை எடுத்து முதல் தரமானதை எடுத்து கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோமா? ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறோமா? ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுகிறோமா? இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? பலிபீடம் அப்படின்னா நான் ஜெபிக்கிறேன், நான் பலிபீடம் கட்டி நான் தினம் காலையில் ஜெபிக்கிறேன், மாலையில் ஜெபிக்கிறேன், தினம் 6 மணிக்கு கான்ஃபரன்ஸ் கால் ஜெபம் நடக்குது, அதில் ஜெபிக்கிறேன், நான் என் பலியை செலுத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்தணும். நம்முடைய கையின் பிரயாசங்களை வருகிற அந்த பலனிலும் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் முதல் மனுஷன் அந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் பிள்ளைகளை அந்த ஆபேல் காயின் பலி செலுத்தினாங்க. அந்த ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு பாருங்க, 4 மாதம் ஆராதனை இல்லை, சபை இல்லை, சபை கூடுதல் இல்லை, நிறைய பேர் ஆலயத்து பக்கமே வருவது இல்லை. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்துகிறது இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுக்கறது இல்லை, ஆண்டவருக்கு முதல் பலன்களை கொடுக்கறது இல்லை. நம்முடைய கையின் பிரயாசத்தில் வருகிற வருமானங்களை ஆண்டவருக்கு தசம பாகங்களை பொருத்தனைகளை செலுத்தி ஆண்டவரை கனம் பண்ணுகிறது இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, காணிக்கை என்பது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு காரியம் அல்ல. அது தேவனை நாம் கனம் பண்ணி தேவனை நேசித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரை என் சொந்த பலத்தினால நான் இதை சம்பாதிக்கல, நான் இதை சம்பாதிக்கிறதுக்கு என் சொந்த பலன், என் ஞானம், என் அறிவு, என் புத்தி, என் விவேகமெல்லாம் போதாது, என்னுடைய திறமை போதாது, எனக்கு ஜீவனை கொடுத்து எனக்கு சுகத்தை கொடுத்து எனக்கு வேலை செய்ய எனக்கு கிருபை கொடுத்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை மகிமைப்படுத்தி அதுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நன்றி இருதயம் நிறைந்தவனாக நான் உங்கள் சமூகத்தில் கொண்டு வந்து இந்த காணிக்கை படைக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதிங்க. இன்னும் எனக்கு நான் கைடு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, என் குடும்ப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கன்னு ஆண்டோட சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இனிமேலும்
உங்களை தான்ப்பா நான் நம்பி இருக்கிறேன், என் சொந்த பலத்தை நம்பலை, என் திறமைய அறிவை நம்பலைன்னு சொல்லி அதுக்கு அடையாளமாக தான் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் பலி செலுத்துகிறோம். இந்த ஈசாக்கு அதை தான் செய்தான். ஆண்டுடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் துறவு வெட்டினோம், எங்களால் அந்த இடத்துல சமாதானமாக இருக்க முடியல, அங்கே நிறைய பிரச்சனை, வாக்குவாதம், போராட்டம், அதனால நான் வந்துட்டு என் சொந்த பலத்தில், என்னுடைய மேய்ப்பர்களுடைய சொந்த பலத்தில் நாங்கள் அந்த மந்தையை மேய்த்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, இதில் நாங்கள் பெரிய சமாதானத்தை காண முடியாது. ஆண்டவரே நீங்கள் உங்களை நம்பி உங்கள் சமூகத்தில் உங்களை சார்ந்து கொள்ளுகிறேன், உங்களுக்கு பலிபீடம் கட்டி உங்களை பணிந்து கொள்ளுகிறேன், நீங்கள் எனக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டோடைய சமூகத்தில் அவன் பலிபீடம் கட்டி அங்கே பலி செலுத்தி அங்கே தொழுது கொண்டு, பாருங்க, தொழுது கொண்டா, பலிபீடம் கட்டுனா, பலி செலுத்தினா, பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டான். தொழுது கொண்டு அங்கே அவ்விடத்திலேயே தன் கூடாரத்தை போட்டான். பாருங்க, அப்படி அவன் செய்தபடினால தான் அந்த வேலைக்காரர்கள் துறவு வெட்டுகிறார்கள். அந்த வசனத்துடைய கடைசியில் அவ்விடத்துல ஈசாக்கின் வேலைக்காரர் துறவு வெட்டினார்கள். கீழே வாசிக்கிறோம் 32வது வசனத்தில், அந்நாளிலே தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்தி, எந்த இடத்துல ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி, எந்த இடத்துல ஆண்டவரை தொழுது கொண்டு, ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொண்டு, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவருடைய கிருபையை கேட்டு ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இங்கே அவன் பலிபீடம் கட்டி பலி செலுத்தின பொழுது, அவரை தொழுது கொண்ட பொழுது கர்த்தர் அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். அன்னைக்கு தான் அவங்க துறவு வெட்டுறாங்க. அந்த நாளில் தான் அந்த அபிமெலேக்கு அவங்களை தேடி வந்து, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம், உம்மோடு சமாதான உடன்படிக்கை செய்ய வந்தோம் என்று உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த நாளில் அந்த இடத்துல அவர்கள் தோண்டின அந்த ஊற்றில் தண்ணீர் கண்டார்கள். அந்த தண்ணீருக்கு தான் அந்த ஈசாக்கு பெயர் செவான்னு பேர் வச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரே டைமில் நடக்கிற சம்பவங்கள். ஏன் இன்றைக்கு அநேகருக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை? அநேகர் ஏதோ ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிறோம். ஒரு சிலர் ஜபத்தை பிடிச்சிக்கிறோம். நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜபம் பண்ணா போதும், இதில் ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்திடுவேன், இதை கொண்டு ஆண்டவரை நான் ஆசீர்வதித்து விடுவார். அநேகர் நினைக்கிறாங்க, நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் வேதத்தை ஒழுங்குக்கிறமா வாசிக்கிறேன், இதில் என்ன ஆண்டவர் ஆசீர்வதித்து விடுவார். அநேகர் நினைக்கிறாங்க, நான் ஊழியம் செய்கிறேன் கர்த்தருக்கு, இந்த ஊழியத்தை பார்த்து கர்த்தரை நான் ஆசீர்வதித்து விடுவார் அப்படின்னு சொல்லி. அநேகர் நினைக்கிறாங்க, நான் ஆண்டவரை உண்மையாக நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் என்னை ஒருபோது கைவிட மாட்டா, என்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளை, இது எல்லாம் நமக்கு வேணும். இவை எல்லாம் நமக்கு இருந்தாலும் ஆண்டவருக்கு நாம் பலிபீடம் கட்டவும், நம்முடைய கையின் பிரயாசத்தில், நம்முடைய வருமானத்தில், நம்முடைய மந்தையில் இருக்கிறதுல ஆண்டவருக்கு பலி செலுத்தவும், ஆண்டவருக்கு தசம பாகங்களை, பொருத்தனைகளை, காணிக்கைகளை செலுத்தவும், ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொண்டு பணிந்து கொள்ளவும், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கவும். அங்கே பாருங்க, அவன் கூடாரம் போட்டு அங்கே தங்கியிருந்தான்னு எழுதியிருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கவும், காத்திருக்கவும், நம்முடைய ஜெபம் தொடர்ந்தேச்சியாக இருக்கவும், நம்முடைய ஊழியங்கள் தொடர்ந்தேச்சியாக இருக்கவும், நம்முடைய ஆராதனை தொடர்ந்து நிலைத்திருக்கவும், நாம் ஆண்டவருக்கு செய்கிற நற்காரியங்கள், நற்கிரியைகள் தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். சிலரெல்லாம் உற்சாகம் மிகுதியானா அன்னைக்கு வந்து எதை வேணாலும் செய்வாங்க. அப்புறம் கொஞ்சம் சோர்வாயிட்டா அதுக்கப்புறம் சர்ச்சு பக்கம் திரும்ப மாட்டாங்க, ஆராதனைக்கு வரமாட்டாங்க, ஊழியத்துக்கு போக மாட்டாங்க, செபிக்க மாட்டாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை, நமக்குள்ளே இருக்கிற எல்லாமே அது நிரந்தரமாய் நிலையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இது நான் பிரசவம்னு நினைக்கல, ஆனால் இப்போ ஆண்டவர் என்னோட அதை ஞாபகப்படுத்துகிறபடினால உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். மல்கியா 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசி. மனுஷன்
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இந்த வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதுல வஞ்சித்தோன்னு கேட்குறீங்க? எதுல ஏமாத்தணும்னு கேட்குறீங்க? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. அந்த 9வது வசனம் சொல்லுகிறது, ஜனத்தாராகி நீங்கள் சபிக்கப்படல் என்று சொல்லி. இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்பல, அதை நீங்க வாசித்து பார்த்து கொள்ளுங்க. பாருங்க, என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் காணிக்கை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறதுன்னு நினைக்கிறோம். உண்மையா நானும் கர்த்தருக்கு தசமாக கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் என்னுடைய வருமானத்தை விட அதிகமாக நான் தசமாக கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா தான் என் மனசு திருப்தி. ஏன்னா நான் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறேன். நான் ஒரு மனுஷனுக்காக கொடுக்கல, என்னை நேசிக்கிற ஆண்டவருக்காக கொடுக்குறேன். நான் எப்பொழுதும் சேர்த்து கொடுத்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் கணக்கு போட்டு கொடுக்கறது இல்லை. நீங்கள்லாம் அப்படி கொடுங்கன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. நான் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அந்த காணிக்கை நான் சொல்லுவேன், ஆண்டவரே இதை எனக்கு நீ கிருபையாய் கொடுத்தீர் ஆண்டவரே. நான் செய்த வேலையில் எனக்கு கிடைக்கிற ஒரு பென்ஷன், இன்றைக்கி நான் வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்து எனக்கு இந்த காசு கொடுக்குறீங்கப்பா. உன் நன்றி இருதயத்தோட மனசார சந்தோஷமாக உங்களை நேசித்து இந்த காணிக்கை கொடுக்குறேன். ஆண்டவரே இதை உங்கள் கையில் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நான் ஒவ்வொரு முறை காணிக்கை செலுத்தும் பொழுது அப்படி தான் சொல்லி கொடுப்பேன். ஆண்டவரே இதை உங்கள் கையில் நீங்கள் வாங்குங்கப்பா, நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கப்பா, எங்களுக்கு சமாதானம் கொடுங்க, ஊழியத்தை ஆஸ்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, எங்கள் சந்ததி ஆஸ்வதிங்க, எங்கள் சபை மக்களை ஆஸ்வதிங்க. எல்லாருக்காக அந்த காணிக்கை கொடுக்குறப்ப நான் என் மனசுக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணி தான் அந்த காணிக்கை நான் கொடுப்பேன். ஆண்டவருக்கு நம்ம சந்தோஷமாய் கொடுக்கும் பொழுது, உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். நம்ம கொடுக்கறது ஒரு நாள் வீணாக போகாது. கர்த்தருக்கென்று கொடுத்து ஒருவர் தாழ்ச்சி அடைந்ததில்லை. அவர் கொடுத்ததை திரும்ப கொடுத்து பல மடங்காக நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு பெயர் சபாவை குறித்து கர்த்தர் நமக்கு அநேக ரகசியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த பெயர் சபா என்பது முதலாவது நம்ம தேவனுக்கு வாக்குவாதங்களை விட்டு, சமாதான குறைவான இடத்தை விட்டு, நம்ம மாம்ச கிரியைகள் வெளிப்படுகிற இடத்தை விட்டு வெளியே வரணும். ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதம் சண்டை போடுறவங்களா இருந்தால் இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். இனிமேல் நான் வாக்குவாதத்துக்கு விலகுவேன், வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். வாக்குவாதம் செய்வது போல ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகி நான் வேற இடத்துக்கு போய் நான் சமாதானத்தை தேடுவேன். வீட்டுக்குள்ளேயே 2 பேரும் உட்காந்து சண்டை போடுறீங்கல்ல, அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போய் வேற வேலையை செய்யுங்க. இல்லை வேற இடத்துக்கு போங்க, எழுந்திரிச்சு அந்த பக்கம் போங்க, வெளியில் போங்க. ஆண்களாக இருந்தால் வெளியில் போங்க, பெண்களாக இருந்தால் கிச்சன் ரூமில் போங்க. இப்படி அந்த இடத்த மாற்றுங்க, அந்த பேச்சை மாற்றுங்க. வாக்குவாதம் வருகிற வார்த்தைகள் வருதுன்னா அந்த பேச்சை மாற்றி வேற பேச ஆரம்பிங்க. சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. தேவ சமூகத்தில் சமாதானத்தை தேடுங்க.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சுகமாய் ஆஸ்வாதமாய் நன்மையாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு புதிய புதிய ஆஸ்வாதங்கள், புதிய புதிய நீரூற்றுகள், பூரணமான நன்மைகளை கொடுக்க கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அடுத்து நாம் அந்த இடத்த விட்டு வந்து விலகி வந்து நம்ம ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டணும். வாக்குவாதம் சண்டை வர மாதிரி தான் அந்த இடத்த விட்டு எழுந்து வந்துருங்க. வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு முழங்கால் போடுங்க, பலிபீடம் கட்டுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் அற்புதம் செய்வார். முந்தைய காலங்களில் எங்கள் திருமணம் ஆன சமயத்துலலாம் நாங்கள் எல்லா குடும்பமாக ஒட்டு குடும்பமாக இருந்தால் நிறைய சலசலப்புகள், சமாதான குறைகள் வர மாதிரி சூழ்நிலை இருக்கும். பாஸ்டர் ஏதாவது என்கிட்ட கோபமாக பேசுகிற மாதிரி இருந்தால் நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம சண்டை போடுறது தேவனுக்கு பிரியமல்ல, இதனால் நம்ம ஆசுவாத்தை இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நான் அவங்க கோபப்படுற மாதிரி தெரிஞ்சால் உடனே சத்தமாக சொல்லுவேன், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த வார்த்தையை கேட்டவங்க அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. அதுக்கு அந்த கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் அப்படி செஞ்ச பாருங்க, எங்கள் வீட்டில் சண்டையை முழுவதும் போயிடுச்சு. சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் அப்படி பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம விலகணும். இந்த சமாதானம் முதல்ல குடும்பத்தில் தொடங்கணும், கணவன் மனைவிடத்தில் தொடங்கணும், பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் தொடங்கணும். ஒருவருக்கு ஒருவர் எக்காரணத்தை கொண்டோ எந்த காரியத்துக்காக சண்டை போடாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் வாக்குவாதத்தை விரும்ப மாட்டீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க வாக்குவாதம் பண்ணவங்களா இருந்தால் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவங்களுக்குள்ள கிரியை செய்யும், அவங்கள மாற்றும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுகிற ஜெபம் உங்கள் கூட இருக்கிறவங்கள கட்டாயம் மாற்றும். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அடுத்து நம்ம சபைக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் எந்த காரியத்தை கொண்டு வாக்குவாதம் பண்ணிக்கொள்ளாதீங்க. அடுத்து சமுதாயத்தில் நான் மற்றவர்களோட பக்கத்து வீட்டில் தண்ணிக்கு அதுக்கு இதுக்கு கண்டதுக்கெல்லாம் எதுக்கோ வாக்குவாதம் வந்து அது பெரிய சண்டையாக வந்து அது நமக்கு அசிங்கமாக ஆகி போயிடுது. நம்முடைய மதிப்பை, நம்முடைய மரியாதையை, நம்முடைய கௌரவத்தையே குறைச்சிப்படுது, நம்முடைய மேன்மையை இழந்து போக பண்ணுது, நம்முடைய ஸ்டேட்டஸை விட்டு கீழே இறங்கி போக பண்ணுது, நம்முடைய தரத்தை விட்டு நம்மளை கீழே இறங்கி போக பண்ணுது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, அதுக்கெல்லாம் விலகிக்குங்க. அடுத்து வேலை செய்கிற இடங்கள்ல வாக்குவாதங்களுக்கு விலகுங்க. கர்த்தர் உங்களோட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். இப்படி இருந்தால் நிச்சயமாக நான் உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுவதற்கும், ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுவதற்கும், ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கும், ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும், ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமா சாட்சியாக வாழ்வதற்கும், தாவீது சொல்லுகிறது போல உம்முடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பர் என்று சொல்லுகிறான். அது போல நீடித்த நாட்களாய் தேவனுடைய பிள்ளைகளா, தேவ சமூகத்தில் தொடர்ந்து வாழுகிறவர்களா, தேவனுக்கும் நமக்கு நடுவில் ஒரு பிரிவினை இல்லாமல் வாழுகிறவர்களா நம்ம வாழ முயற்சி எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா, நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பா, நம்முடைய புதிய புதிய அற்புதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உண்டாக்குவார். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவங்கள நிந்திச்சாங்களோ, யாரெல்லாம் அவங்கள தூசித்தாங்களோ, யாரெல்லாம் அவங்கள பகைத்து வெறுத்து உங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ, அவர்களெல்லாம் திரும்ப உங்களிடத்துல வந்து நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம், கண்டு கொண்டோம் என்று சொல்லி அவள் உங்களோடு சமாதானம் ஆவார்கள், ஒப்புரவாவார்கள், உடன்படிக்கை செய்வார்கள். அவர்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். இந்த நாளில் நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்ற இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெயர் சபா உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டுடைய சமூகத்தில் செபிப்போம், ஆண்டுடைய சமூகத்தில் செபிப்போம், எல்லாரும் ஆண்டோடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெயர் சபா உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் வாக்குவாதத்துக்கு விலகட்டும். ஆண்டவரே, அப்பா, எரிச்சல்களுக்கு விலகட்டும், பொறாமைக்கு விலகட்டும், கோபத்துக்கு விலகட்டும். ஆண்டவரே, வாக்குவாதம் பண்ணுகிற இடங்களை விட்டு, ஆண்டவரே, எங்கள் சமாதானத்தை கெடுக்கிற இடங்களை விட்டு நாங்கள் விலகி வாக்குவாதத்துக்கு விலகி வர கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு அவர் வாக்குவாதம் பண்ணவும் இல்லை, அவர் கூக்குரல் இடவும் இல்லை, அவருடைய சத்தத்தை வீதிகளில் ஒருவனும் கேட்டதில்லை என்று எழுதியிருக்கிறதே. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், அவருடைய நியாயம் எடுபட்டு போயிற்று. ஆனாலும் அவர் அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டை போல, மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தாரே. அவர் எவ்வளவு ஆண்டவரே பொறுமையாய் நீடிய
சாந்தமாய் சகித்தது போல இன்னைக்கு நாம ஆண்டோடைய சமூகத்துல ஒருவேளை நம்முடைய நியாயம் எடுபட்டு போகிறதா, நமக்கு நெருக்கம் வருகிறதா, நமக்கு நிந்தை வருகிறதா, நமக்கு போராட்டங்கள் வருகிறதா, இந்த சூழ்நிலையிலும் நாம் வாக்குவாதங்களுக்கு, சண்டைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு நாம் விலகி இருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. நாம் சங்கீதம் 18 வாசிக்கிறோம், 43வது வசனத்துல தாவீது சொல்லுகிறான், மனுஷருடைய சண்டைகளுக்கு என்னை விலக்கி என்னை ஜாதிகளுக்கு தலைவனாய் மாற்றுகிறீர். ஜனங்களுடைய சண்டைகளுக்கு விலக்கி என்னை ஜாதிகளுக்கு தலைவனாய் மாற்றுகிறீர். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பொறுப்புள்ளவர்களாய், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ந்தவர்களாய், உயர்ந்தவர்களாய், ஒரு தலைவர்களாய் நீங்கள் எழும்ப வேண்டுமா? ஜனங்களுடைய சண்டைகளுக்கு விலகுங்கள், வாயின் சண்டைகளுக்கு விலகுங்கள், உங்க தரத்தை உயர்த்துங்கள், சமாதானத்தை தேடியதை தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு புதிய ஜீவ ஊற்றுகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள் தேவனுடைய கரத்திலிருந்து வரும். தேவன் நமக்கு நன்மை செய்வார், தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார், தேவன் நமக்கு நியாயம் செய்வார். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்ம சத்துருக்கள் முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படி செய்வார். தேவன் நமக்கு நன்மையானதை தருவார். இந்த நாளில் நமக்காக பாசையா வந்து ஜெபம் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பெயர் செபா உண்டாவதா இயேசுவின் நாமத்தில். உன் பிள்ளைகள் வாக்குவாதங்கள் நீங்கி சமாதானம் அடைவார்களாக, புதிய ஊற்றுகளை காண்பார்களாக, கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்வார்களாக. சத்துருக்கள் யாவரும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து சமாதானம் பண்ண வருவார்களாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெயர் செபாவுக்கு போன ஒவ்வொரு தேவ பிள்ளை மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். இந்த நாளிலும் பெயர் செபாவின் அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வர நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கொண்டு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட யாவர் வாழ்க்கையிலையும் வாக்குவாதங்கள் நீங்கி, கசப்புகள் நீங்கி, சமாதானம் உண்டாக, பழுகி பெருகுகிற அனுபவம் உண்டாக, தேவ சமாதானம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வளர்ந்து பெருக நான் ஜெபிக்கிறேன். யாவரை ஆசீர்வதியும். வசனம் பேசினவுடைய மகளை ஆசீர்வதித்து ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும். இந்த வாரம் எங்கும் சுகமே. ஆண்டவரே, பெயர் சபாவின் அந்த ஆசீர்வாத சுகம், ஆசீர்வாத சமாதானம் எல்லாரும் வாழ்க்கையிலும் பெருகட்டும். ஆசீர்வதிக்கிறோம். துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை மட்டும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பெயர் சபா உங்கள் வாழ்க்கையில் வருவதாக. ஆமேன், ஆமேன்.